புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, இந்த பாலைவன ரோஜாக்கள் படம்னு நினைக்கிறேன், அதுல ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூட புரியும், உங்களுக்காக தான் பேசுறேன். இன்னொரு டைலாகும் இருக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரத்த கண்ணீர் படத்துல. Who is this old man? என்னப்பா, இவன் தான் உங்களுடைய மாமனார் சந்திராவுடைய அப்பன். ஓகே ஓகே. அவர் ஏதோ ஒன்று சொல்வார், உடனே இவர் ஏதோ ஒன்று சொல்வாரா, உடனே அவர் அந்த அப்பால தலையில அந்த மாமனார் தலையில வச்சுட்டு ஒரு டைலாக் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான டைலாக். என்னமோ எனக்குன்னு வந்து வாச்சுது, நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பேசி அந்த அம்மா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடாது. ஒரு நாள் அப்படிதான் இங்கன்னு நினைக்கிறேன், இங்க இல்ல தஞ்சாவூரா, என் பேரை சொல்லி மாட்டிப்பானே, ஏதோ ஒரு புத்தக திருவிழாவில் பேசிட்டு 2 பாயிண்ட் சொல்றேங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க, யார் யாருக்கு வேணும்னா எல்லாம் கை தூக்குனாங்க. 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு கீழே போய் வண்டியில உட்கார்ற 2 பேர் ஓடி வராங்க மூச்சு அரைக்க. மேடம், இந்த 2 பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையா? நான் சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வரேன். நான் எதை சொல்றேனோ அப்படி கற்பூர மாதிரி பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த அம்மா சிங்கிள் பேரண்ட், அந்த அம்மா பொண்ணை விட அந்த அம்மா அழகா இருந்துச்சு. வந்துதா, மேடம் 17 வயசு மேடம். சரி, பிரச்சனை மேடம்? என்ன பிரச்சனை? செத்துருவோம் மேடம் 2 பேரும், காப்பாத்துங்க மேடம். பிரச்சனையை கேட்டுக்கிட்டேன். உண்மையாவே பெரிய பிரச்சனை தான். 42 வயசு ஆளை கல்யாணம் பண்ற நிக்குது, அது அப்படிதான் நிக்குதுங்க, அப்படி நிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்க எல்லாம் அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது புரியுற அளவுக்கு அப்படிதான் நிக்கும். அது புரிய வச்சுட்டோம்னா அது நம்மளை விட சூப்பரா வந்துடும். புரிய வைக்கிற மொழி இல்லையே நம்ம கிட்ட. என்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் 5 நாள் ஆகும், பிள்ளைய பார்த்தேன் 5 நாள் ஆகும். 3ஆவது நாளுங்க நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன், அது பயந்து போச்சு. நிஜமாவா மேடம்? ஆமாப்பா. அப்போ நான் எனக்கு வேணாம் மேடம் அது. ஏய் நிஜமா சொல்றியா? கூர்ந்து கவனிங்க, நிஜமா சொல்றியா? ஆமா வேணாம் மேடம். இந்த போனால தான் மேடம் எல்லா பிரச்சனையும். இந்த போன் வேணாம் மேடம், எனக்கு பட்டன் போன் வாங்கி கொடுக்க சொல்றேன். நான் உங்க காலேஜ்லயே ஜாயின் பண்ணிக்கவா மேடம்? 17 வயசுங்க, குழந்தைங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்குது ஏதோ காலேஜில். நான் சொல்ல 3 வருஷம் படிச்சிரு, பிஎட் படி, பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், என்கிட்ட வந்துரு, எம்ஏ பிடிச்சிரு, எம்ஏ பிஎடுக்கு நல்ல வேலை இருக்கு, 30,000 ரூபாவது சம்பாதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, நீ நல்லா வாழலாண்டாமா, இது சின்ன வயசு, தள்ளி போடுன்னு சொல்லியிருந்தேன் விஷயத்த. அது சரின்னு ஒத்துக்குச்சிங்க. ஐயோ மேடம் நான் படிக்க போறேன் மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம்ன்ற வெறுப்பாயி என்கிட்ட கொடுத்தது. இந்த போனை எடுத்து உங்க அம்மாட்ட கூட, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா, என் வாழ்க்கையில நான் அவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சது இல்லைங்க. உங்க அம்மாங்க, ஏங்க உங்க பாப்பா ஓகே சொல்லிச்சுங்க. என்ன ஓகே சொல்லிச்சு? நீயே சொல்லுப்பான. அம்மா என்னம்மா இந்த ஃபோன், இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மா. அப்பா உன்னை என்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாருமா, நான் பார்த்துக்கணும் இல்லம்மா, நானும் போயிட்டேன்னா உனக்கு யாருமா இருக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா, உன்னை நான் படிக்கிறேம்மா, என்னை நம்புமா. இனிமேல் அந்த ஆளோட பேச மாட்டியே? பேசவே மாட்டேம்மா, எனக்கு காலேஜ் கூட மாத்திருமா, நீ வீட்டை மாத்திருமா, நான் வேணாமா, எனக்கு போனெல்லாம் டெலீட் பண்ணிடுமா, உடைச்சிருமா, என்ன வேணாலும் பண்ணுமா, வாமா போலான்னு சொல்லுதுங்க. அந்த அம்மா டைலாக்குங்க சந்திரமுகியா மாறிச்சிங்க. அது அந்த படத்துல ஒரு டைலாக் வரும்ல, பார் கங்காவாக இருக்கின்ற உன் மனைவி சந்திரமுகியாக மாறும். அப்படி மாறிச்சுங்க அந்த அம்மா. மாறிட்டு ஒரு டைலாக் சொல்லிச்சு பாருங்க, என்னை இது வரைக்கும் யாரும் அவ்வளவு அவமானப்படுத்தினது இல்லை. அந்த அம்மா சொல்லுது, சனியனே 6 மாசமா நான் இதைத்தானடி சொல்றேன், டிவியில வர்றவங்க சொன்னா மட்டும் கேட்டுக்குவியா? அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? புள்ள திருந்திருச்சுங்கிறதுல பிரச்சனை இல்ல, நான் சொல்லி திருந்தலங்க
நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூட புரியவில்லை. போகும்போது அந்த புள்ள சொல்லிட்டு போச்சு என்கிட்ட, இப்ப புரியுதா